அந்த 4 எம்எல்ஏ வச்சு ஓபிஎஸ் என்ன பண்ண போறாரு? இல்ல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன கொடுக்குறாரு? இல்ல அவங்க கேட்பாங்களா? இல்ல இப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தலைவர். நாங்கள் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா வழியில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நாங்கள் ஒரு மானசீக தலைவராக நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அவர் எடுக்கிற முடிவு நல்லதாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த 3 ஆண்டு காலம் பயணிக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே முதல் தர்மயுத்தத்துலேயும் அவர் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு போனோம். அது ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. 2வது அவர் எடுத்து வரக்கூடிய இந்த 3 ஆண்டு காலிலே அவர் நடத்துகிற சட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் அவர் கூட இருந்து அமைதி காத்து இந்த 3 ஆண்டு காலமும் நாங்கள் பயணிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நடுத்தருவில் தான் நாங்கள் நிற்கிறோம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. நல்லா புரிஞ்சுருங்க. அண்ணன் என்ன முடிவு எடுக்க போகிறாரு? இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி நான் வரேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தால் எப்படி போடுவார்? ஒருங்கிணைப்பாளர் போடுவார். பொதுச் செயலாளருங்கிற இந்த லெட்டர் பேடுக்கு கையெழுத்து போடுவாரா? இல்லை ஒருங்கிணைப்பாளராக கையெழுத்து போடுவாரா? இல்லை அவர்கிட்ட ஏஃபாம் பிஃபாமில் கையெழுத்து போடுறதுல உரிமை பெற்று இந்த 4 பேர் கையெழுத்து போடுறாங்களா? இதெல்லாம் தொண்டர்கள் பார்த்துட்ருக்குறோம். இதெல்லாம் இல்லை நாங்கள் மனதார ஆதரவு தருகிறோம்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர்னு சொல்லி ஏஃபாம் பிஃபாமில் கையெழுத்து போட்டால் உரிமையால் நீதிமன்றத்திலிருந்து தேர்தல் கமிஷன் வரைக்கும் வழக்கு தொடர்ந்து அத்தனையும் வீணாக போயிடும்.